இயேசுவின் நாமத்தில் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில பாடலும் வசனமும் கேட்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை கேட்போம். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை அந்த பர்த்திமே குருடன் அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு கண்பார்வை கொடுத்தாரு. கண்பார்வை கொடுத்த பிறகு அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்திலிருந்து இது வரையிலும், இந்த ஆகஸ்ட் மாத வரையிலும் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்குகளை சென்ற போதெல்லாம் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தினார். உங்களுக்கு சுகம் கொடுத்த தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன். பாருங்க, அந்த 10 பேர் குஷ்டரோகம் உள்ளவங்க கூட பாருங்க, அந்த 10 பேருக்கு ஆண்ட சுகம் கொடுத்தார். ஆனால் ஒருத்தன் மாத்திரம் வந்து நன்றி சொன்னான். எப்போதும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.